அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை வல்லம் பகுதியில் நடைபெற்று வரும் கழக நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற அமைச்சர் காந்தி அவர்களே மற்றும் துறை திருநாளம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருநாள் சம்பந்தம் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டுகின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகள், அமைச்சர் செந்தில் அவர்களே, வைத்தியர் நாராயணன் அவர்களே, நாகராஜன் அவர்களே, எம்ஜிஆர் முதலமைச்சர் வீரன் அவர்களே மற்றும் சங்கர் அவர்களே மற்றும் நிறைய மேடையில் அத்தனை பேரையும் பெயர் குறிப்பிட்டதாக கருதி கொள்ள வேண்டும் என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, இந்த தினம் இந்த பகுதி அதிமுக கோட்டையாக விளைவதற்கு தாங்கள் அத்தனை பேர் வந்து இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் இன்றைக்கு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்றைதான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருப்பது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். 31 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்த ஒரே கட்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. அந்த கட்சியில் தங்களை வந்திருக்கிறவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த டெல்டா மாவட்ட மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அதனால் மக்கள் எந்த பயனும் பெறவில்லை. இயற்கை சீற்றத்தால் விவசாயம் பாதிக்கின்ற பொழுது அந்த பாதிப்புக்குள்ள விவசாயிகளை கூட காப்பாற்ற மக்களால் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் வருகின்ற வழியிலே நம்முடைய விவசாய பெண் மக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். நாங்கள் நடவு செய்த பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் காயக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இன்னும் ஒரு 20 நாட்கள் தொடர்ந்து தண்ணீர் விட்டால் அந்த நெற்பயிர்கள் காப்பாற்றப்பட்டு நெல் விளைச்சல் கிடைக்கும். எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த அரசுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லும் அந்த கோரிக்கை வைத்தார். அப்படிப்பட்ட நிலைமைதான் தமிழகத்தில் இருக்கின்றது. அதற்காக போராடுகின்ற விவசாயிகளை கைது செய்து அதை துன்புறுத்துவது இந்த ஆட்சியினுடைய அவலம் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். நீங்க டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம். இதை நம்பித்தான் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே நம்முடைய விவசாய குடிமக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு நாம் நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள்ளிடுவர்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவனும் இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தது அதிமுக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை திறந்திருக்கிறோம். அதனால கல்வி கற்பனை எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அதிகமாக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள் என்று இன்னைக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் அதிகமாக திறந்த காரணத்தினால இந்தியாவிலேயே பட்டப்படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலைக்கு உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற நேரத்தில் தெரிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொண்டுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். நன்றி. தஞ்சை வல்லம் பகுதியில் நடைபெற்று வரும் கழக நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.